வருகின்ற 15ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நிலையில் ஒவ்வொரு பண்டிகை காலங்களின் போதும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தமிழக போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழக போக்குவரத்து தரப்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதற்கான ஆலோசனை கூட்டமானது வருகிற 8ஆம் தேதி நடைபெறும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்கள் செல்வதற்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள் பேருந்து பயணம் மேற்கொள்ள. அதில் எந்தெந்த பகுதிகளுக்கு கூடுதலான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பொதுவாக பொதுமக்களை பொறுத்தவரையில் பல்வேறு இடம் மாறி பல்வேறு நகரங்களுக்கு சென்று பணிபுரிந்து வருகிறார்கள். அவ்வாறு பணிபுரியக்கூடிய பொதுமக்கள் இந்த பண்டிகை காலங்களில் தான் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது. அதில் முதன்மையாக இருக்கக்கூடியதான் இந்த ரயில் போக்குவரத்து, அதற்கு பிறகு பேருந்து போக்குவரத்து எடுத்துக்கொண்டால் அதற்கான முன்பதிவு தொடங்கிய சில மணித்துளிகளிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்காக வழக்கத்திற்கு மாறாக இன்னும் கூடுதல் வசதிகளோடு பயணிகள் நலன் கருதி கூடுதல் சிறப்பு வசதிகளோடு இந்த பேருந்து போக்குவரத்து என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக போக்குவரத்து துறையின் திட்டமாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது ஒரு இருந்தாலும் கூட வருகின்ற 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை 3 முறை நடைபெற்றது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் வருகின்ற 9ஆம் தேதி முதல் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டால் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதை பற்றி தெரிவித்த போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், பொதுமக்கள் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமலும் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக போக்குவரத்தானது இயக்கப்படும் என்றும், ஒருவேளை இந்த போராட்டம் மேற்கொள்ளும் பட்சத்தில் குறைந்த அளவிலான ஊழியர்கள் தான் போராட்டம் மேற்கொள்வார்கள், அதிக அளவிலான ஊழியர்கள் பணிக்கு வருவார்கள், தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது டிக்கெட் முன்பதிவு செய்த பொதுமக்கள் அந்த பயணம் மேற்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். மறுபுறம் இதற்கான ஆலோசனை கூட்டமானது வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை தவிர்த்து கூடுதலாக எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், எந்தெந்த வழித்தடங்கள் இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் என்ன உள்ளிட்ட அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். அதற்கு பிறகுதான் இந்த கூடுதல் பேருந்துகள் இயக்கம், பயணிகள் வசதிக்காக எந்தெந்த இடங்களில் பேருந்து நிறுத்தங்கள், தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள்லாம் அமைக்கப்பட இருக்கிறது, டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் எங்கு சென்று அந்த பேருந்து வெளியேற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாகும். பானு, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.